அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் ராகி மாவு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். நல்ல ஹெல்த்தான ரெசிபி தான். அது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஒரு ஈவினிங் டைமில் கூட ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக செஞ்சு சாப்பிட்லாம். நமக்கு வந்து கை கால் வலி, இடுப்பு வலி, கால்சியம் குறைபாடு, உடல் சோர்வாக இருக்குது, நம்மளால் வேலை செய்ய முடியல, டயர்டாகவே இருக்குது அப்படின்ற போதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ராகி மாவு செஞ்சு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்களேன். எல்லாத்தையும் நமக்கு வந்து சரி பண்ணிவிடும். இப்போ அதுக்கு வந்து ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் வந்து நல்லெண்ணெயில் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வந்து ரெடி பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அருமையாக இருக்கும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு பருப்பு, 1 ஸ்பூன் நான் வந்து கடலைப்பயிறு சேர்த்துக்கிறேன். நம்ம கடலைப்பயிறு சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு. பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அதோடு சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இதுவும் எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/2 கப்பு வெங்காயம், இது வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் தான் இருக்கும். ஒரு 2 பச்சை மிளகாய் நறுக்கி போட்டுடலாம். உங்கள் பச்சை மிளகாய் தேவைன்னா சேர்த்துக்கலாம். குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை ஸ்கிப்பு கூட பண்ணிடலாங்க. பாருங்கள், 50% நமக்கு வந்து வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ரொம்ப நீங்கள் வந்து ப்ரௌன் கலராக ஆக்காத. நீங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதோ 1 கப்பு ஃபுல்லாக நான் வந்து முருங்கைக்கீரையை கழுவிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். 1 கப்பு ஃபுல்லாக நான் வந்து முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேங்க. அந்த முருங்கைக்கீரையிலே அவ்வளோது ஒரு நமக்கு வந்து இரும்பு சத்து நிறையவே இருக்குது. தேங்காவை சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு அந்த கீரையோட கலர் வந்து நமக்கு வந்து மாறக்கூடாதுங்க. அப்போ தான் அதோட சத்துக்கள் வந்து நமக்கு அதில் அப்படியே இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து இதில் 1.5 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேங்க. 1 கப் அளவுக்கு நான் வந்து மாவு எடுக்க போகிறேன். அதனால் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சரியான ஒரு கன்சிஸ்டன்சியாக இருக்கும். ஊற்றிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க வச்சிடலாம். நீங்கள் வந்து மூடியெல்லாம் போட தேவையில்லை. ஒரு 2 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து கொதி வந்துடும். ரொம்ப நேரம் அதே சமயம் கொதிக்க விடாது. நீங்கள் வந்து ஒரு கொதி வரும்போதே 1 கப்பு மாவு, ராகி மாவு எடுத்து நான் அதோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. மாவு வந்து உங்களுக்கு வந்து கெட்டிப்பட்டுறக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா கை விடாத ஒரு கரண்டி வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு கார சட்னியோடு செஞ்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடும். அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க இது. பாருங்கள், நம்ம முருங்கைக்கீரையெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால அந்த வெங்காயத்தோட முருங்கைக்கீரையோடு சேர்த்து சாப்பிடும்போது சொல்லவே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நமக்கு ஏஜ் பார் ஆக ஆக உங்களுக்கு வந்து கால்சியம் சத்து குறைபாடுனால நமக்கு வந்து எலும்பு தேய்மானம், மூட்டு வலி, கை கால் வலி, உடல் சோர்வு எல்லாமே கண்டிப்பாக நமக்கு எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி சமயத்துலலாம் நீங்கள் வந்து ரொம்ப நாளாகி நீங்கள் வந்து வயசாகி நம்ம வந்து சாப்பிடாத, இந்த மாதிரி ஆரம்பத்துலேயே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கால்சியம் சத்து, இரும்பு சத்து உள்ள உணவுகள்லாம் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். பாருங்கள், நல்லாவே ஆறிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் எடுத்து வச்சுட்டேன். கையாலே எடுத்து அப்படியே உருண்டை பிடிச்சிட்றேங்க. நல்லா கையில் எடுக்கும்போதே அவ்வளோ தூரம் ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் இருக்குது மாவு. இதே மாதிரி எல்லாமே உருண்டை பிடிச்சிட்றேன். நான் இன்றைக்கி வந்து இதை வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு இட்லி தட்டு மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையும் எடுத்து அந்த பால்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவேன். ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு வந்து ரெடி ஆகிடும். இட்லி மாவு இல்லைன்னா கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. இந்த மாதிரி ராகி மாவு வச்சு நீங்கள் நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்றலாம். காலையில் ஒரு ஃபுல்லாகவும் இருக்கும், அதே சமயம் நமக்கு ஒரு ஹெல்த்தாகவும் இருக்கும் இல்லையா? பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ சூடாக எடுத்து நான் அப்படியே சர்வ் பண்ண போகிறேங்க எல்லாருக்கும். அப்படியே வெறுமனவே எல்லாருமே நாங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிட்டோம். கண்டிப்பாக அந்த ஒரு ஹெல்த்தான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.